வணக்கம் மக்களே. எங்கள் லெஜெண்ட் டி ராஜேந்தர் சாருடைய ஸ்லாங்கில் அவருடைய அடுக்குமொழியில் சொல்லணும்னா, ஸ்கூலுக்கு தமிழில் இன்னொரு பெயர் பள்ளி. மிளகாவை அரைச்சா அதிலிருந்து கிடைக்கிறது மல்லி. வாசமான பூவில் மல்லிகை போனாலும் அதுவும் மல்லி. டெலிசீரியலில் வர ஒரு கேரக்டர் வில்லி. மான் காட்டில் போகும் துள்ளி. இன்னைக்கு கிழமை வெள்ளி. மக்களே, தினம் ஒரு தகவல். அதாவது, உலக புகழ்பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய ஸ்தலமாக விளங்குகின்ற சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ தில்லை நடராஜர் ஆலயத்தில், அதாவது நம்ம ஊருடைய பெருமை, தில்லை நடராஜர் ஆலயத்தில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு 4 கோபுரங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியும். அதில் கிழக்கு மேற்கு வடக்கு இந்த 3 கோபுரத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு தெற்கு கோபுரத்துக்கு இருக்குது. என்னன்னு தெரியுமா? அதாவது சமயக்குறவர்கள்னு சொல்லப்படுகின்ற திருநாவுக்கரசர், அதாவது அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர் மற்றும் மாணிக்கவாசகர். இதில் திருஞான சம்பந்தர் தெற்கு கோபுர வாயில் வழியாகத்தான் நம்ம ஆலயத்துக்கு வந்தார். அந்த ஆலயத்தினுடைய சிறப்பே அதுதான். அதை நீங்கள் பார்க்கணுன்னா, தெற்கு கோபுர வாயில் வழியாக நீங்கள் வரும்போது திருஞான சம்பந்தர் ஆலயத்திற்கு வரும்போது அவரை அழைத்து செல்லப்படுகின்ற காட்சி தத்ரூபமாக சிலையில் வடிச்சிருக்காங்க. நீங்கள் தெற்கு கோபுர வாசல் வழியாக போகும்போது அந்த தத்ரூபமான சிலை நீங்கள் பார்க்கலாம். அழகாக வடிச்சிருப்பாங்க சிற்பி. அது மட்டும் இல்லாமல், பொதுவாக சிவ ஆலயங்களில் சிவன் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி தான் காட்சி தருவார். ஆனால் நம்ம சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் தட்சிணாமூர்த்தி எப்படி தெற்கு நோக்கி காட்சி தருவாரோ, அதே போல் ஆடல் வல்லான் நடராஜர் தெற்கு நோக்கி காட்சி தர்றார். அதனால தான் தெற்கு கோபுர வாயில் மேலே பார்த்தீங்கன்னா 2 சிவன் தெற்கு நோக்கி பார்க்கும் காட்சியை விளக்கும் விதமாக கொடி பறக்கும். 4 கோபுரத்தில் 3 கோபுரத்தில் இல்லாத சிறப்பு இந்த தெற்கு கோபுரத்தில் 2 கொடி பறக்கும். நீங்கள் அந்த வழியாக போனீங்கன்னா பாருங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.